ஹாய் விவோஸ், நான் ஜெகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிஎஃப்ல நம்ம கிளைம் பண்ணிவிட்டு அந்த கிளைம் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிளைம் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம எப்படி ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸில் போய் பார்க்கலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் கூகுளில் மெம்பர் ஹோம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் ஃபஸ்ட்டில் மெம்பர் ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதுதான் உங்களோட மெம்பர் ஹோம்குள்ளே போகிறதுக்கான லாகின் பேஜ். இதில் யூஏஎன் நம்பர் டைப் பண்ணுங்கள். உங்களோட யூஏஎன் நம்பர் 12 டிஜிட் இருக்கு. உங்களோட யூஏஎன் நம்பர் கீழே பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள். இங்கே கேப்சா கோட், சைன்இன் பண்ணுங்கள். லேட்டர் இப்போது நம்மளோட ஹோம் பேஜ்குள்ளே நம்ம லாகின் ஆகி போயிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ். இந்த ஆன்லைன் சர்வீசஸ் உங்கள் ஹோம் பேஜில் 5th ஆப்ஷனில் இருக்கும். இந்த ஆன்லைன் சர்வீசஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளைம் ஃபார்ம் 31, 19, 10C அண்ட் 10D அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் தான் நீங்கள் வந்து செட்டில்மெண்ட், அட்வான்ஸ் இதெல்லாம் வந்து கிளைம் பண்ணியிருப்பீங்க இந்த ஆப்ஷனுக்குள்ளே. செகண்ட் ஆப்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட், அதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. தேர்ட் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம், அதாவது ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ். இந்த ஆன்லைன் சர்வீசஸில் தேர்ட் ஆப்ஷன் தான் நான் பார்க்க போகிறோம். இப்போது நான் இந்த ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இவங்க ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறது அப்படின்றது பார்ப்போம். கீழே நீங்கள் பார்த்ததுமே தெரிஞ்சிடும் உங்களோட ட்ராக்கிங் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் என்னென்னா இவங்க 3 டைம்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் டைப் வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கும். ஃபார்ம் 19, 10C, 19 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. என்ன டேட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து ஃபார்ம் 19 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர் 2018, டைம் வந்து 4:43க்கு பண்ணியிருக்காங்க. இப்போது இது எல்லாமே என்ன டைமில் பண்ணியிருக்காங்க அந்த கிளைம்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சென்ட் டு ஃபீல்டு ஆஃபீஸ். ஃபீல்டு ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணதும் வந்து அவங்களுக்கு போகும். எப்போ என்ன டேட்டில் வந்து ஃபீல்டு ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட் பார்த்துக்கலாம். கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபார்ம் 19க்கு வந்து கிளைம் செட்டில்டு ஆயிருக்கு, அதாவது செட்டில் ஆயிடுச்சு, பணம் அவங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிளைம் போட்டிருக்காங்க, அது வந்து கிளைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ உங்கள் கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சா, செட்டில்டு ஆயிடுச்சா, இல்லை வந்து அங்கே வந்து பெண்டிங்கில் இருக்கா, டிஏ லெவலில் இருக்கா, பிஎஃப் ஆஃபீஸில் இருக்கா, நீங்கள் முதல்ல சப்மிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸை ஈஸியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் போய் தான் நீங்கள் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். இது வந்து வியூ பிடிஎஃப்னா நீங்கள் என்ன கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வியூ பண்ணி இந்த ஆப்ஷனில் பார்க்கலாம். இப்போ அவங்க 19 பண்ணியிருக்காங்க, அந்த கிளைமை வந்து நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வியூ பிடிஎஃப்பில் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே நான் என்ன கிளைம் பண்ணியிருக்கணும் அதை வந்து ஆப்ஷன் வந்துருச்சு. இது வந்து பிஎஃப் ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு போட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா செட்டில்மெண்ட் கிளைம் 19 பண்ணியிருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் வந்துடும். இப்போது நான் அந்த பேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணால் உங்கள் டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நேம் வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேஜ் வந்து இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போது இந்த பேஜ் வந்து தேவையில்லை, க்ளோஸ் பண்ணலான்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே க்ளோஸ் ஆப்ஷன் இருக்குது, க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இதுதான் உங்களோட ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கான ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ்.